வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 10 verse 16 to 18. So we are finishing this chapter. சங்கீதம் 10வது அதிகாரம் 16லேருந்து 18 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாரு, நம்ம அகெயின் சிமிலர் தீம். சங்கீதம் எப்போவுமே முடிக்க போது ஒரு ஸ்ட்ராங் vote ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை vote ஆஃப் ஃபெய்த்தோடு தான் எப்போவுமே முடிப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ராங் ரெசல்யூஷனோட இந்த சங்கீதத்தை முடிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, the Lord is king forever and ever. ஆண்டவரே ராஜா forever and everன்னு சொல்கிறாரு. says that the nations that have risen up, அதாவது இந்த மாதிரி நாடுகள் என்ன பண்ணும், the nations that have risen up against the vulnerable. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வீக்கான ஆட்கள், இவங்களுக்கு ஏதோ ஆனால் சொசைட்டி கண்டுக்காது, இவங்க சொசைட்டியில் நெக்லெக்ட் பட்டவங்கள, இந்த மாதிரி ஆட்களை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு வளர்கிற நாடுகள் இல்லை வளர்கிற மக்கள் வளர்கிற துர்மார்க்கர்கள்லாம் என்னாகும், இதெல்லாம் won't லாஸ்ட், இதெல்லாம் என்னாகாது, லாஸ்ட் ஆகாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஆண்டவர் இல்லைன்னு நினச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம். இவங்களோட ஆட்சி நீடிக்காது, இல்லைனா இட் ஒன்ட் எண்ட் இல் த எண்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறார். இட் ஒன்ட் லாஸ்ட் இல் த எண்ட் ஆஃப் டைம். இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இவங்களாம் டெம்பரரியாக ஒரு ஆக்டர்ஸ், ஒரு ஸ்டேஜில் இவங்களாம் யார், டெம்பரரியான ஒரு ஆக்டர்ஸ். இறுதியில் அந்த ஸ்டேஜுக்கு ராஜா காட் அண்ட் இவென்ச்சுவலி ஈ வில் கம் அண்ட் டேக் ஓவர் ரெயின்ஸ்ன்ற ஒரு நம்பிக்கையோட. அகெயின் நம்ம சங்கீதத்தில் நிறைய வாட்டி பார்த்தா எப்போவுமே தான், தே வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வித் த vote of faith or vote of confidence. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாரு, இஸ் எண்டிங் இட். ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, சிமிலர் டு இந்த சங்கீதத்தில் இந்த சாமிஸ் முடிச்சிருக்க மாதிரி நம்மளோட விசுவாசத்துக்கு, நம்மளோட நம்பிக்கைக்கான கிரவுண்டு, இந்த ஃபவுண்டேஷன் வந்து எதாக இருக்கட்டும்னா, நம்ம ஜெபத்தோட ஸ்ட்ரென்த்தோ இல்லைன்னா நம்மளோட நம்ம கூட இருந்து ஜெபிக்கிறவங்களோட பலமோ அவங்களோட ஸ்ட்ரென்த்தோ, இல்லைனா இந்த கரண்ட் சூழ்நிலை மாறுற மாதிரி தெரியுது, ஓ இந்த மாதிரி துர்மாக்கள் கடைசியில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஜெயிலுக்கு போக போகிறாங்க, இவங்க பண்ணுற கெடுதலெல்லாம் வெளியே வந்துடுச்சு, இவங்க கடைசியில் இவங்களுக்கு வரப்போகிற தண்டனை வரப்போகுது, இதெல்லாம் என்ன இருக்கக்கூடாது, நம்மளோட அந்த ஜெபத்தோட the ground for hope. These are all should not be our foundation for hope. அந்த விசுவாசத்துக்கு நமக்கு நம்பிக்கை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. பட் அல்டிமேட்டாக இந்த சங்கீதத்தில் சொன்ன மாதிரி ஆல் கிரவுண்ட் ஃபார் ஹோப் ஷுட் பி தட் கிங்ஷிப் ஆஃப் காட். நம்ம ஆண்டவரோட அந்த கிங்ஷிப் தான் நம்மளுக்கு என்ன இருக்கணும், அந்த கிரவுண்ட் ஃபார் ஹோப். பிகாஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறுதோ இல்லை, இந்த சூழ்நிலை மாறுதோ இல்லையோ, இல்லை இவங்க கடைசியில் இவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை வரதோ இல்லையோ, அதெல்லாம் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்காம நம்மளோட ஆண்டவரோட அந்த சாவர்னிட்டி அண்ட் இஸ் அன்சேஞ்சிங் கேரக்டர், அதை நம்பி இருக்கணும் எப்போவுமே. லைக் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி இவெண்ட்ஸ் வி ஷுட் ஆல்வேஸ் பி at ease knowing that God will act at its right time, act in its right time. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா we have a constitution. நம்ம இந்தியாவில் நிறைய கான்ஸ்டிடியூஷன், நிறைய லாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாஸை வந்து எல்லா இடத்துலையும் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா, இல்லை. சில இடத்துல சில லோக்கல் ஒஃபீஷியல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பிரைபரி, இந்த கரப்ஷன்லலாம் என்ன பண்ணுவாங்க, சில பேரை மன்னிச்சு விட்ருவாங்க, சில பேர். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நியூஸில் கூட நான் நிறைய 2-3 செய்தி பார்த்தேன். லைக் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒஃபீஷியல் இல்லை மாதிரி இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ கவர்மெண்ட் ஒஃபீஷியல் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து ரெய்டு போட்டுட்டு அன்டாக்குமெண்டட் தங்கம், அன்டாக்குமெண்டட் காசெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் ரைப் இன் இந்தியா. இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க தான் மாட்டியிருக்காங்க, இன்னும் மாட்டாமல் எத்தனை பேர் இருக்காங்களோ, பட் ஈவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மாட்டாதவங்களும் எத்தனை பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கல்ல. பட் இது சொல்ல வர்றது என்னென்னா, திஸ் இஸ் அ காமன் திங் இன் இந்தியா வேர் ஒரு லா இருக்குது. அந்த லா கடியில் தான் என்ன பண்ணணும், எல்லோரும் நடக்கணும். நடக்கலைன்னா எக்ஸ்பெக்டடான பனிஷ்மெண்ட். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, சில பேர் பண்ணுறாங்க பிகாஸ் தே திங்க் த லா இஸ் நாட் சீயிங் தெம். இவங்க வந்து லாவோட பெரியவங்க. இல்லைனா அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி துர்மார்க்கங்கள் எந்த நோக்கத்தோட எந்த மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு என்ன பண்ணலாம், தே மே டூ இட். பட் இப்போ அதே மாதிரி என்ன ஆகுது, சில பேர் மாட்டுறாங்கல்ல. இப்போ நான் செய்தியில் 2-3 பேர் மாட்டினாங்க. போலீஸ்காரர் ஒருத்தர், அது ஒரு கவர்மெண்ட் ஒஃபிஷியல் மாட்டினார் ஒரு ரெய்டில், அன்டாக்குமெண்டட் மணி. ஸோ இந்த மாதிரி மாட்டப்போது என்ன தெரியுமா, இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம எடுத்துக்கணும், இவங்க மாற்றுறதால என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஜெபத்துக்கு இன்னும் அதிகமாக ஊக்கம் இருக்கக்கூடாது, அதிகமாக விசுவாசம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் காட் டஸ் நாட் மீன் ஷுட் நாட் பி த ஃபவுண்டேஷன் ஃபார் ஆர் ஹோப். ஓகே, என் ஜெபத்தினால இந்த மாதிரி மாற்றுறாங்கன்னு இல்லை. இந்த சங்கீதம் என்ன ஞாபகப்படுத்துனா, ஆர் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹோப், நம்மளோட விசுவாசத்துக்கு அந்த அடித்தளம் யாருன்னா எப்போவுமே கிங்ஷிப் ஆஃப் காட் தான். எப்போவுமே ஆண்டவர் தான் எப்போவுமே அந்த ஃபவுண்டேஷன். இப்போ இவங்க மாட்டிட்டாங்க, அதனால என் ஜெபம் வேலை செய்யுது, அதனால் நான் இன்னும் என்ன பண்ண போகிறேன், ஜெபிக்க போகிறேன்னு இருக்கக்கூடாது. அந்த ஊக்கம் எப்போவுமே யாருனாலும் இருக்கணும், பிகாஸ் ஆஃப் காட். இந்த மாதிரி கரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், இந்த கரண்ட் இவெண்ட்ஸ்னால மாற்றாமல் எப்போவுமே நம்ம யார் மேலே வச்சுட்டு அந்த ஜெபத்தை பண்ணோம். வி ஷுட் லே ஆர்
lay our foundation on God and then pray, not on the okay நான் ஒரு 10 நாள் ஜெபிச்சிட்டேன் அதனால் எதுவும் நடக்கலை. இதுதான் நடக்கும். நம்ம என்ன நினைப்போம், என் ஜெபத்துக்கு வந்து ஆன்சர் வரணும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுதான் இந்த சங்கீதமும் அழகாக சொல்லுது. யூ ஷுட் நாட் பி ஆன் யோர் கரண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஓகே, இந்த சூழ்நிலை மாறினா தான் என் ஜெபத்தை தொடரும், இல்லைனா தொடர மாட்டேன். ஒரு நல்ல நோக்கத்தோட ஜெபம் பண்ணால் சூழ்நிலை மாறுதோ இல்லையோ, நம்ம என்ன நம்பிக்கையோட அந்த ஜெபத்தை தொடரணும்னா லே அ ஃபவுண்டேஷன் ஆன் காட். ஆண்டவரோட அந்த கிங்ஷிப் மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஜெபம் பண்ணால் யூ வில் ஆல்சோ பி லாங் லாஸ்டிங். அந்த சூழ்நிலையை நம்பி நம்ம பண்ண வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெபத்துக்கு லைஃப் டைம் கம்மியாக இருக்கும். ஏன்னா சூழ்நிலை மாறலைன்னா உடனே நம்மளுக்கு என்ன ஆகிடும், அந்த ஊக்கம் குறைஞ்சிரும், அந்த விசுவாசம் குறைஞ்சிரும். ஸோ அதுதான் இந்த சங்கீதத்தில் the psalmist is reminding us. So that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயர். Loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you given to us, Lord, and thank you for this wonderful reminder that we should not lay our hopes and our faith on the current circumstances. We should not depend on current circumstances to fuel our prayer, but we should always put it on you, Lord, like your kingship and your ruleship, which is always constant and which is always there, which is never changing, should be our foundation for hope, not these current events, not these circumstances that may or may not change, Lord. Help us to see that and help us to remember this. All of this in Christ's name I pray. Amen.